அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலமாக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக கூற்றுப்புறத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அந்த ஞானசேகரன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த ஞானசேகரன் மீதான தொடர் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையானது வெளியானது. இதையடுத்து இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. சிறப்பு புலனாய்வு குழு பாதிக்கப்பட்ட மாணவி சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யும், மேலும் இந்த எஃப்ஐஆர் குறித்தும் ஒரு வழக்கு பதிவு செய்தும் விசாரணையானது நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட சிறப்பு புலனாய்வு குழு 10-15 நாட்கள் விசாரணையானது ஞானசேகரன் மீது நடத்தினர். ஞானசேகரன் மீது மற்றும் அவரது இல்லத்தில் சென்று, அவரது வீட்டிற்கு சென்று லேப்டாப் மற்றும் பென் டிரைவ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து அது குறித்து விசாரணையானதும் நடைபெற்றது. இதனையடுத்து இது தொடர்பாக தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. 9வது சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வாக்குமூலங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள், சொத்து முடக்க நடவடிக்கை மற்றும் சாட்சியங்கள் குறித்த நடவடிக்கை ஆகியவை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது பாதிக்கப்பட்ட மாணவி சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவான செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று அவரிடம் பெறப்பட்ட ஞானசேகரனிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏற்கனவே பள்ளிக்கரணை போலீசார், அதாவது கொள்ளையடித்த வழக்கில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் அடுத்த கட்டமாக அந்த வழக்கிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.